முருகன் பக்தர்கள் இந்த ஒன்றை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள். முருகனை பாராட்டவும் செய்வர், திட்டவும் செய்வர். அந்த அளவுக்கு முருகன் மீது நம்பிக்கை, பாசம், பற்று என அனைத்தையும் கொண்டு முருகனை தன்னுடைய குழந்தை போல நினைத்து அவரிடம் பேசுவாராம். முருகன் கோவிலுக்கு செல்லும் போது எல்லாம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது கருவறையில் அமர்ந்து முருகனிடம் பேசிக் கொண்டிருப்பாராம். அப்படிப்பட்ட முருகனின் தீவிர பக்தரான ஒருவர் வாழ்க்கையில நடந்த உண்மை கதைதான் இது. அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுநலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பிரபலம் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளரான இவர் கோடீஸ்வரர் ஆவதற்கு முன் மிகவும் கஷ்டப்பட்டாராம். ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு சென்று 2 இட்லி வாங்கிட்டு சாம்பார் மட்டும் 4 தடவைக்கு மேல் கேட்டாராம். அங்கிருந்து சப்பாளையர் திட்டிவிட்டாராம். அதற்கு என்னிடம் 2 இட்லிக்கு தான் பணம் உள்ளது, ஆனால் மிகவும் பசி, அதனால் தான் சாம்பாரை வைத்து 3/4 வயிறு நிரம்பியதும் 1/4 வயிறுக்கு இட்லி சாப்பிட்டு விடுவேன் என்றாராம். அந்த அளவிற்கு கஷ்டத்தில் இருந்துள்ளார். அப்படி ஒரு நாளில் ஒரு கடையில் 6 ரூபாய் கடனில் இருந்ததால் அந்த கடைக்காரர் மிகுந்த கோபத்துடன் நடு ரோட்டில் அவரை அசிங்கப்படுத்தி விட்டாராம். அவமானம் தாங்காமல் அந்த முருகன் மீது கோபத்துடன் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு மருதமலை கோவில் மீது வேகமாக ஏறியுள்ளார். வழியில் ஒரு சிகரெட் பெட்டி அவர் காலில் தட்டியதாம். அதில் 2 சிகரெட்ஸ் மற்றும் 10 ரூபாய் பணமும் இருந்ததாம். அதை பார்த்ததும் முருகனே அவர் கடன் அடைக்க பணம் கொடுத்ததாக எண்ணி அதை எடுத்துக்கொண்டு கண்ணீர் மல்க நன்றி சொன்னாராம். அவர்தான் நம் சாண்டோ சின்னப்பத்தேவர்.